இப்போ எல்லாமே ஒரு ஆவரேஜா ஒரு 15 நாள் கெப்பாசிட்டில மாடு எடுத்திருக்கோம். இந்த ஒரு 7 மாடு வந்து தேனி போகுதுங்க. மொத்தமா வாங்கினது 7 மாடுன்றப்போ கண்டிப்பா 7 எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? ஒரு 150 லிட்டர் வருங்க. என்ன சொல்றீங்க? 150 லிட்டர் ஆவரேஜ் 20 லிட்டர் தான் சொல்லியிருக்கேன். 7 140 லிட்டர். ஒரு மாடு பெரிய மாடுனால ஒரு 10 லிட்டர் ஜாஸ்தி போட்டுருக்கேன். மாட்டை பாத்தீங்கன்னா தெரியும், காம்பு வரிசையிலிருந்து மாடு எங்க இருந்து எது வரைக்கும் மடி எடுத்துருக்கு பாருங்க. மடிக்காக மாடு வாங்கலாம். கண்டிப்பா நல்ல குவாலிட்டி மாடு, சைஸ் அந்த அளவுக்குங்க. இந்த ரெண்டு மட்டுமே எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? அண்ணா ஒரு 50 லிட்டர் கேரண்டியா வருங்க. பெரிய மாடு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதுன்ட்டாரு. ஆவரேஜா ஒரு மீடியமான இருக்கிற கண்டிஷன்ல ஒரு 20 ஒரு 18 to 20 லிட்டர் வந்தா போதும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது கறவையிலையும் குறை வைக்க கூடாது. ஆமாங்க, வெயிலுக்கு அடாப்டேஷன் ஆகணும், மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கணும். எல்லா விதத்துக்கும் இந்த மாடு செட் கண்டிப்பா செட் ஆகும்னா எல்லாம் ஒரு 15 நாள் டைம் ஆகும்னா எதுவுமே இப்ப கண்ணு போடாது. பியூர் சிவாஜி ஹெச்எஃப்னா நமக்கு இதுல ஒரு பைத்தியங்கண்ணா. சிவாஜி ஹெச்எஃப் கிடைச்சா நம்ம விடுறதில்ல. நல்ல மாடு லென்த், ஹைட், வெயிட், நல்ல பிரீடு வைஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் அது. கஸ்டமருக்கு தகுந்த மாதிரிங்கண்ணா, ஹெவி பட்ஜெட் கொடுத்து வாங்குறாங்க, மீடியம் பட்ஜெட் கொடுத்து வாங்குறாங்க. கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம விருப்பத்துக்கு எடுக்கிறது இல்ல, கஸ்டமர் விருப்பத்துக்கு மாடு எடுத்துறோம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் சிந்தாமணி சந்தைக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஆமாங்க. ஸோ டாப் குவாலிட்டியான மாடுகள், அது ஹெச்எஃப்ஆ இருக்கட்டும், சிவாஜி ஹெச்எஃப்ஆ இருக்கட்டும். கண்டிப்பா. ஏன்னா வந்து பிரீடு மாடு வந்து இந்த சந்தையில் தான் நல்லா கிடைக்கும். கண்டிப்பா. அது ஒன்று கேரண்டி சொல்லி மாடுகளை எடுக்கலாம். ஆமாங்கண்ணா. ஸோ ஃபார்ம் டைப் போகிறவங்க, அதிக கறவை எதிர்பார்க்குறவங்க விரும்புகிற ஒரு சந்தையாக வந்து சிந்தாமணி ரெகுலராக இருந்துட்டு இருக்கு. ஆமாங்கண்ணா. நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து சிந்தாமணியை மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாண்ணா. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குறையில்லாத மாடுகள் எடுத்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ ஈவனாக இருக்குன்னு சொல்லுவோம் வழக்கமா. கண்டிப்பா. ஸோ அது இந்த வாரமும் குறையில்லை. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கறதுக்கும் ஸோ லாஸ்ட்ல பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ அணிவகுப்பு மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஒரே ஈவனா இருக்கு. கண்டிப்பா. சொல்லுண்ணா, இன்னைக்கு எப்படி போச்சு? அண்ணா பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஃபார்ம் டைப் வந்திருந்தாங்க, வெயிட் யூஸ் தேவைப்படுறவங்களும் வந்திருந்தாங்க. கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஹெவி பட்ஜெட்லயும் மாடு எடுத்திருக்கோம், ஆவரேஜ் பட்ஜெட்லயும் மாடு எடுத்திருக்கோம். ஓகே, சிந்தாமணி அப்படின்னாலே பரவலா ஒரு கருத்து இருக்கு. கண்டிப்பா. விலை அதிகமா இருக்கும். கண்டிப்பா. விலை அதிகமா இருக்கும், வாங்கலாமா வரலாமா அங்க போலாமான்ற ஒரு கேள்வி ஜென்ரலா இருக்கிறது. கண்டிப்பா. ஸோ எப்படின்னா அது வரலாமா? மாட்டுக்கு தகுந்த யாரா இருந்தாலும் வரலாம்னா, இங்க வாங்க அங்க வாங்கலாம் கிடையாது. மாட்டுக்கு தகுந்த ரேட் இருக்கு, கஸ்டமர் விருப்பப்படுறத அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. ஓகே, காசுக்கு ஏற்ற ரேட்டு தான். 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. பண்ணக்காரங்களா இருந்தா அவங்களுக்கு தெரியுது இந்த மாடு இவ்வளவு கறக்கும் கெப்பாசிட்டி தெரிஞ்சு அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. ஓகே, அதாவது பிரீடுக்கு ஏற்ற காசுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஓகே, அதே மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சா? ஏதாவது விலையில முன்ன பின்ன இருக்கு? இல்லைண்ணா பரவாயில்ல, மாட்டுக்கு தகுந்த விலை தான். மாட்டுக்கு தகுந்த விலை தான். ஸோ ஒரு மாடு அதிக விலை இருக்கு அப்படின்னா அது பல்லு கம்மியா இருக்கும், கறவை அதிகமா இருக்கும். கண்டிப்பாண்ணா. ஒரு 5-6 ஈத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாண்ணா. அதே மாதிரி தானே? அதே மாதிரி தான். ஓகேண்ணா. ஸோ இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்ண்ணா? அண்ணா ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல டாப் குவாலிட்டி பார்க்குறேண்ணா. மொத்தம் ஒரு 7 மாடு பார்க்குறேண்ணா. ஸோ 7 மாடு? ஆமாண்ணா, 7 மாடுமே ஓவர் சைஸான மாடு, ஹெவியான குவாலிட்டிங்கண்ணா. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேண்ணா. தலைச்சங்கடாரி 2 பல்லுங்க. ஸோ இந்த 7 மாடுன்னு சொல்ல வர்றது ஒரே கஸ்டமர்? ஒரே கஸ்டமர் தான். ஒரே கஸ்டமர். ஆமாங்க. எந்த ஊர் போகுதுண்ணா? தேனி போகுதுங்கண்ணா. தேனி? ஆமாங்கண்ணா. சரி, அப்படியே சொல்லுங்கண்ணா. சொல்லண்ணா. ஃபர்ஸ்ட் பார்க்கறது மாடு பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்கண்ணா. அது 2 பல்லு? 2 பல்லு தலைச்சங்கடாரிங்க. ஹெவி சைஸான மாடு, தலைச்சன்ல ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டில கறக்குங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்லுங்க, 30 லிட்டர் அடிக்குங்கண்ணா இந்த மாடு. 30 லிட்டர்? ஆமாங்கண்ணா. ஹெவி சைஸ், ஹெவியான குவாலிட்டி, டாப் குவாலிட்டியான மாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2 பல்லு ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. இது ஹெவி சைஸ் தான். இது ஒரு எல்லாமே ஒரு ஆவரேஜா ஒரு 15 நாள் கெப்பாசிட்டில மாடு எடுத்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்லு, இது 4 பல்லுங்க.
இதுவும் பாத்தீங்கன்னா 6 பல்லு, இது பாத்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. இந்த ஒரு 7 மாடு வந்து தேனி போகுதுங்கண்ணா. 7 மாடு. ஆமாங்க. சிவாஜி ஹெச்எஃப்னா? சிவாஜி ஹெச்எஃப் ஒசூர் போகுதுங்க. ஒசூர் போகுது. ஆமாங்க. அது இல்லாம இருக்கிற 7 மாடு? அது இல்லாம 7 மாடு ஒரே கஸ்டமர் போகுதுங்க. தேனி போகுது. ஆமாங்கண்ணா. ஓகே. கஸ்டமர் இருக்காருண்ணா? 7 மாட்டையும் தனியா பிடிக்கிறாங்கண்ணா. 7 மாட்டையும் பாருங்க. கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமர்கிட்ட பேசிடலாம். ஓகே ஓகே. அண்ணா அண்ணா ஒரு 7 மாடு தனியா பாக்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான், மாடு மொத்தமா இருக்கும்போது வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பாண்ணா. தனியா இருக்கும்போது தனியா தெரியுது. ஆமாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. குவாலிட்டி அப்படித்தானா? தேனி கஸ்டமர், நம்ம பழைய கஸ்டமர் ஏற்கனவே நம்ம ஈரோட்ல மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி குவாலிட்டி ஹெவி ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டில கறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 மாடு செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ஈரோடு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஈரோடு எடுத்திருக்காங்கண்ணா. எதனால சிந்தாமணி மறுபடியும் வராங்கண்ணா? அண்ணா அவங்க வந்திருக்காங்க, ஒரு செலக்ஷனா ஒரு புதுசா செட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஹெவி கறவையில கேட்டிருந்தாங்க. ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டில கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஆனா கஸ்டமர் இருக்காங்களா? போயிட்டாங்களா? அண்ணா இருக்காங்கண்ணா. பேசலாமா? பேசலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியில் மாடு எடுத்திருக்கீங்க. ஸோ சாதாரண மாடு கூட இல்லை, நல்லா ப்ரீட் வைஸ் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியாக எடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு சந்தையில் வந்ததுலேயே கூட பெஸ்ட் மாடுன்னு சொல்லலாம் 7 மாடுமே. அப்படிதானண்ணா? ஆமாங்கண்ணா. ஹெவி சைஸ், ஹெவியில டாப் குவாலிட்டியான மாடு. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சுண்ணா உங்களுக்கு? மாடு தக்கன விலை. ப்ரீட் இருக்கு. சரிங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய கஸ்டமர் தான் சொல்லியிருந்தாரு அண்ணன். ஏற்கனவே வந்து ஈரோட்டில் வந்து மாடு எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு சடனாக வந்தாரா எப்படின்னா? அண்ணா இன்னைக்கு கூப்பிடவே இல்லை. இங்க சந்தையில வந்தா பார்த்தாரு. பார்த்துட்டு நம்ம இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 7 மாடு செலக்ஷன் பண்ணியாச்சு. அதாவது நீங்க இங்க இருப்பீங்கன்னு அவர் தெரிஞ்சிருக்கு. ஆமா. ரெகுலரா நம்ம வீடியோ பண்றோம். கண்டிப்பா. அது இல்லாம சந்தைக்கு வந்துடுறோம். ஆமாங்கண்ணா. ஸோ அதனால டைரக்டா வந்து பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செலக்ஷன்லாம்? விலைலாம் எப்படி அனுசரிச்சு வந்துச்சு? அண்ணன் எப்படி வாங்கி கொடுத்தாருங்க? இல்லை பரவாயில்ல, அனுசரிச்சு வாங்கி கொடுத்தாரு. ஸோ எல்லாமே டாப் குவாலிட்டி தான். ஓகே. என்ன மாதிரி பிளான் வச்சிருக்கீங்கண்ணா ஃபார்ம்ல? ஏற்கனவே மாடு இருக்குண்ணா, கொண்டு போய் அப்படியே வச்சு வளர்க்குறது வச்சிருக்கேன். இல்லை இன்னும் எத்தனை மாடு வளர்க்குற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி? அண்ணா கஸ்டமர் வந்து அவங்க மாடு எடுத்தவர் வந்து கிளம்பிட்டாரு. அவரு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்ணா அவரோட வந்திருக்காரு. சரி வீடியோல பேசணுக்காக அவர் பேசுறாரு. ஓகே. அவர் பேச முடியலன்னு இவர் பேச. ஆமா ஆமா ஆமா. ஓகே. அவர் பேசினா இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. நம்ம பழைய கஸ்டமர் தான். அவர் கிளம்பிட்டாரு. நம்ம தான் லோட் பண்ணி தாட்டணும். சரிங்க, நன்றி. சரிங்க அண்ணா. ஸோ அவர் கஸ்டமர் இல்லை அப்படின்னும் போது அவர் கூட வந்திருந்தாரு. ஆமாங்க. அவருக்கு விஷயம் நிறைய தெரியல. கண்டிப்பா. லாஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு கேட்டா கூட அவருக்கு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. ஸோ வாங்கின கஸ்டமர் இருந்தா இன்னும் பேசியிருப்பாரு. ஆமாங்கண்ணா. சரிண்ணா, நீங்க சொல்லுண்ணா எப்படின்னா இருக்கும் இந்த 7 மாடு எதிர்பார்க்கலாம்? அண்ணா இது பாத்தீங்கன்னா தலைச்சங்கடாரி ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. ஹெவி சைஸான மாடு. ஒரு தலைச்சன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கும்னா இன்னொரு 20 டேஸ் டைம் இருக்குண்ணா. 20 டேஸ். நல்ல குவாலிட்டியான மாடு. அடிக்கு ஒரு காம்புங்க. நல்ல குவாலிட்டியான மாடுக்காக தான் நம்ம இங்க தேடி வருதுங்க. நல்ல ஜெர்மன் பிரீடு, ஃபுல் ஒயிட்டுங்கண்ணா. மாட்டை பாத்தீங்கன்னாலும் தெரியும். நல்ல பிளட் லைன், நல்ல லென்த்துங்கண்ணா மாடு. அடுத்து பாத்தீங்கன்னா இது 2 நீத்து 6 பல்லுங்கண்ணா. ஒரு 30 லிட்டருக்கு மேலதான் கறக்குங்கண்ணா. நல்ல ஜெகஜாண்டிக்கான மாடுங்கண்ணா. மாட்டை பாத்தீங்கன்னா தெரியும் காம்பு வரிசையில இருந்து மாடு எங்க இருந்து எது வரைக்கும் மடி எடுத்துருக்கு பாருங்க. மடிக்காக மாடு வாங்கலாம். கண்டிப்பா நல்ல குவாலிட்டி மாடு. சைஸ் அந்த அளவுக்குங்கண்ணா. ஹெவி சைஸான மாடு. மாடு தனியா விடுற பாருங்க. இந்த 7 மாடுல இது தனியா தெரியுதுண்ணா. இந்த 7 மாடுல இந்த 2 மாடு ஜோடியா பாக்கலாங்கண்ணா. இந்த ரெண்டுமே வா? ஆமாங்கண்ணா. 2 பேரும் அக்கா தங்கச்சின்னு கூட சொல்லலாம். தலைச்சன் 1, 2 நீத்து 1ங்க. தலைச்சன் இது 2 பல்லுங்க. எது இது? ஃபர்ஸ்ட் மாடு 2 பல்லு தலைச்சன். இது 6 பல்லு 2 நீத்துங்க. ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கு. ஆமா. 2 ஹெவியான சைஸுங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. இந்த 7 மாடுல இந்த 2 மாடு தனியா பாக்குறோம். கண்டிப்பாண்ணா. இந்த 2 மட்டுமே எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? அண்ணா ஒரு 50 லிட்டர் கேரண்டியா வருங்கண்ணா. 50? ஆமாங்க. இது ரெண்டுமே 50 ஸ்கொயர். 50 ஸ்கொயர்டியா வருங்க. கரெக்ட் ஃபார்ம் டைப் தான். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே மாடு வச்சிருக்கனால சொல்லி தர தேவையில்லை. தாராளமா 50 லிட்டர் குறையில்லாம கறக்கும். ஓகே. அதாவது மாடு வந்து வாங்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெனரலா வந்து மடியை பார்ப்பாங்க. கண்டிப்பாண்ணா. இந்த மாடு மடியும் நல்லா இருக்கு. கண்டிப்பா. உடம்பும் நல்லா இருக்கு. போன் வெயிட்டும் நல்லா இருக்கு. ஆமாங்கண்ணா. கட்டு உடையாம இருக்கு. தோல் நைஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்படியே மின்னுங்கண்ணா மாடு. அந்த அளவுக்கு கட்டு உடையாம இருக்கு. கண்டிப்பாண்ணா. இதுவும் பாத்தீங்கன்னா தலைச்சங்கடாரி அடிக்கு ஒரு காம்பு இருக்கு. அதாவது ஒரு சில மாடு மடி நல்லா இருக்கும். கண்டிப்பாண்ணா. உடம்பு இருக்காது. ஆமாங்க. அதுக்கு வந்து ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலுமே படுத்தா எந்திரிக்காது. கண்டிப்பா. போன் வெயிட் இருக்காது. நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே வந்து குவாலிட்டியா தான் இருக்கும். கால்சியம் டவுன் ஆகிற மாடு நம்ம எடுக்கவே மாட்டேங்க. ஏன்னா மாடு பார்த்தாலே தெரியுது. முக லட்சணம் நல்ல வளப்புல இருக்கு. கண்டிப்பா. முக லட்சணமும் அருமையா இருக்கு. கண்டிப்பாண்ணா. ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலுமே வராது. வந்தாலுமே நல்லா தாங்கும்னா அவங்க பராமரிக்கணும். ஃபார்ம் டைப் தானே. மினிமம் பாத்தீங்கன்னா ரெகுலரா டாக்டர் வச்சிருப்பாங்க. அவங்க ஃபார்ம்ங்கும் போது எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணணும். கண்டிப்பா. ஓகே. இதுவும் பாத்தீங்கன்னா ஒயிட் கோம்பல் அமைஞ்சிருக்கு. ஒரு 25 லிட்டர் பக்காவா கறக்குன்னா இன்னும் 5 நாள் டைம் இருக்கு. நல்ல மடி லூஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா தலைச்சன் 4 பல்லு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கும். நல்ல வெயிட்டான மாடு. இது 2 நீத்து மாடுன்னா இது ஒரு 25 லிட்டர் பக்காவா கறக்கும். இது பாத்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சனுங்கண்ணா. ஓகேண்ணா. ஆமாங்க. ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா மாடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் சேர்ந்து இவ்வளவு லிட்டர் வரும் அப்படின்றத ஒரு கணக்கு சொல்லுவீங்க. கண்டிப்பாண்ணா.
ஒரு 2 மாடே 50 லிட்டர் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாண்ணா. இருந்தாலும் மொத்தமா வாங்கினது 7 மாடுன்றப்போ கண்டிப்பா 7 எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? ஒரு 150 லிட்டர் வருங்கண்ணா. என்னண்ணா சொல்றீங்க? 150 லிட்டர் ஆவரேஜ் 20 லிட்டர் தான் சொல்லியிருக்கேன். ஓ 7 140 லிட்டரு. ஒரு மாடு பெரிய மாடுனால ஒரு 10 லிட்டர் ஜாஸ்தி போட்டிருக்குங்க. ஓ அடிச்சிடும். தாராளமா 150 லிட்டர் அசால்ட்டா கறக்கும்ண்ணா. ஸோ அசால்ட்டா கறக்கிறதால தான் இங்க வர்றது. கண்டிப்பா இந்த மாதிரி பிரீடு போறது. கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. ஸோ அடுத்த மாடு எந்த ஊர் போகுதுண்ணா? அண்ணா அடுத்து எந்த ஊருக்கு போகுதுங்கண்ணா மாடு? அண்ணா அடுத்த கஸ்டமர் ஒசூர் கஸ்டமர் பார்க்கலாம். ஒசூர். ஏன்னா தேனி பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. அடுத்து ஒசூரா? ஆமாங்கண்ணா. ஓகே அதையும் பார்த்துலாமா? பார்த்துலாங்கண்ணா. ஆனா தேனிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 மாடு இருக்குங்க. ஆமாங்கண்ணா. ஒசூருக்கு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. சொல்லுண்ணா. அண்ணா 4 மாடு ஒரு கிராஸ் மாடா கேட்டிருந்தாரு. கிராஸ் ரொம்ப பெரிய மாடு வேணா, நம்மளுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 20 கறக்கிற மாதிரி மீடியம் மாடா கேட்டிருந்தாரு. மீடியம். ஆமாங்கண்ணா. வெயிலுக்கு தாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி 4 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். போன கஸ்டமர் டாப் குவாலிட்டி. டாப் குவாலிட்டினா ஃபார்ம் டைப். கண்டிப்பா ஆல்ரெடி அனுபவம் உள்ள ஆளு. ஆமாங்க. அது இல்லாம நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவர். கண்டிப்பா அவருக்கு என்ன மாதிரியான விஷயம் பண்ணணும், கண்டிப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா தெரியும். ஆமாங்கண்ணா. இந்த கஸ்டமர் பத்தி சொல்லுங்க. ஆமா இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா உங்க கிராஸ் மாடு ரொம்ப பெரிய மாடு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதுன்ட்டாரு. ஆவரேஜா ஒரு மீடியமான இருக்கிற கண்டிஷன்ல ஒரு 18 to 20 லிட்டர் வந்தா போதும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அண்ணன் தான் எடுத்திருக்காருண்ணா. 4 மாடு எடுத்திருக்காரு. அண்ணன் பேசுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். சொல்லுண்ணா. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சடான செலெக்ஷன்ல போயிருக்கீங்க. ஸோ அண்ணன் சொல்லிட்டாரு எதனால இப்படி போனீங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் செட் ஆகணும்ன்றது. இப்போ நீங்க ஒசூர் அப்படின்னும் போது நல்ல மாடே போலாமே. ஏன்னா போலாம். ஏன்னா அவங்க புதுசா இப்போ ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா மீடியமா இருந்தா போதும், நம்ம ரொம்ப பெரிய மாடல மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு ஆவரேஜா இருக்கணும், அதே கறவை கறக்கணும், ஒரு 18 to 20 லிட்டர் கெப்பாசிட்டில கறக்கணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 மாடு ஆவரேஜா கிராஸ் மாடா எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது கறவையிலையும் குறை வைக்க கூடாது. ஆமாங்க. வெயிலுக்கு அடாப்டேஷன் ஆகணும், மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கணும். எல்லா விதத்துக்கும் இந்த மாடு செட் கண்டிப்பா செட் ஆகும்னா. எல்லாம் ஒரு 15 நாள் டைம் ஆகும்னா. எதுவுமே இப்ப கண்ணு போடாது. போனோடனே போற மாதிரி இல்ல. அவங்க கிளைமேட்டுக்கு செட் ஆகி தான் போடுங்க. ஸோ அண்ணன் கேட்டது இப்படிதானே? நீங்க அண்ணன் கேட்டது அப்படிதான். ஏன்னா அப்படி? ஏன்னா எங்களுக்கு செட் ஆகுதுன்னு முதல்ல வச்சிருந்தேன். அது பெரிய பெரிய மாடெல்லாம் எங்களுக்கு செட் ஆகல. இந்த மாதிரினா செட் ஆகும். அதனால செட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அண்ணனை வீடியோ பார்த்து வந்தீங்களா இல்லை டேரெக்டாக இங்கே பார்த்து தான் வந்து? ஓ ஆல்ரெடி தெரியும், வீடியோ பார்த்துருக்கீங்க. 6 மாசத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டீங்க. கால் பண்ணிட்டு வந்தாருண்ணா எப்படின்னா? கால் பண்ணிட்டாருங்கண்ணா. கால் பண்ணிட்டு மறுபடியும் காலையில வந்து கால் பண்ணாரு. நேற்று கூப்பிடல, ஆனா காலையில வந்துட்டு தான் கூப்பிட்டாரு. சந்தைக்குள்ள வந்துட்டு கூப்பிட்டாரு. சந்தைக்குள்ள வந்துட்டு தான் கூப்பிட்டாரு. ஓகே. ஸோ நேரமாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னா? முடிச்சாச்சுங்கண்ணா. சரி. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அண்ணன் தான். ஓ அண்ணன் தான் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். ஆமாங்க. சரிண்ணா. ஸோ அவருக்கும் நல்லபடியான செலெக்ஷன். கண்டிப்பாண்ணா. ஏன்னா போன மாதிரி நம்ம டாப் குவாலிட்டியாக பார்த்துட்டு இது வந்து கொஞ்சம் மீடியமான. கண்டிப்பாண்ணா. நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரிங்கண்ணா. ஹெவி பட்ஜெட் கொடுத்து வாங்குறாங்க, மீடியம் பட்ஜெட் கொடுத்து வாங்குறாங்க. கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம விருப்பத்துக்கு எடுக்கிறது இல்ல, கஸ்டமர் விருப்பத்துக்கு மாடு எடுத்துறோம். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல. யாரையுமே ஃபோர்ஸ் பண்றது இல்ல. அண்ணனை கேளுங்க, அண்ணன் தான் செலெக்ஷன் பண்ணாரு. ஏன்னா அவங்க வரும்போதே என்ன பட்ஜெட், கண்டிப்பா என்ன மாதிரி வேணும்ன்றது கேட்டுறது. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அது கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி போயிடுறது. கண்டிப்பாண்ணா. ஓகே. அண்ணா முன்னாடி சொல்லிட்டாரு. கண்டிப்பா. என்ன பட்ஜெட்னு சொல்லிட்டாருண்ணா? சொல்லிட்டாருங்கண்ணா. சொல்லிட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணும்போது ஈஸியா இருந்தது. ஆமாங்கண்ணா. ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே நன்றி. சரி நான் இப்போ கஸ்டமர் பேசிட்டாரு. ஆமாங்கண்ணா. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 4. ஆமாங்கண்ணா. இந்த 4 எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அண்ணா? ஒரு ஆவரேஜா ஒரு 70 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 70 லிட்டர் வருங்க. ஒரு 15க்கு மேல 20க்குள்ள ஆவரேஜா கறக்கும். ஓகே. ஒரு நாளைக்கு 20க்குள்ள தான் 20க்குள்ள தான் கறக்குங்க. கணக்கு பண்ணிருக்கீங்க? ஆமாங்கண்ணா. ஆமாங்க. மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா இருக்குண்ணா. அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு 17-18 அசால்ட்டா கறக்குங்க. அசால்ட். கண்டிப்பா. சரிண்ணா. இது எல்லாமே தலைச்சனா ரெண்டாம் அண்ணா? இதுல 2 மாடு தலைச்சனா 2 மாடு ரெண்டாம் நீத்து. ஓ கலந்த மாதிரி எடுத்துட்டு. கலந்த மாதிரி. ஓகே. ஏன்னா தலைச்சன்ற போது கம்மியாகும். கண்டிப்பா. லைஃப் வரும். கண்டிப்பா. ரெண்டாம் நீத்துன்றது பால் அதிகமா வரும். அது 2-3 ஈத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிண்ணா. நன்றி. நன்றிண்ணா. அடுத்த கஸ்டமர் பார்த்துக்கலாம். ஆனா தேனி ஒசூருக்கு அடுத்து எந்த ஊர்னா? அண்ணா திருவண்ணாமலை ஆரணி. ஆரணி. ஆமாண்ணா. 2 மாடு போதுங்கண்ணா. ஒரு தலைச்சல்ல ஒன்று, ரெண்டாம் நீத்துல ஒன்று எடுத்து கொடுத்துருக்கோம். எதுனா தலைச்சனே? இது தலைச்சம் கிடையாதுங்க. தலைச்சனே? ஆமா இது ரெண்டாம் நீத்துங்க. 2 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டு வந்தாங்கண்ணா? அண்ணா அவங்க HFல நல்ல பிரீடு மாடா தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு மினிமம் ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டில கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஏன்னா ரெகுலரா வந்து திருவண்ணாமலை சுத்து வட்டாரத்துல கண்டிப்பா கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்காங்க. ரெகுலரா வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களே HF வளர்த்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க, எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமாங்க. பொதுவான கருத்து வந்து திருவண்ணாமலை HF செட் ஆகாதுன்றது. கண்டிப்பா. ஆனா நம்ம ரெகுலராவே எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். பராமரிப்பு தான் பராமரிக்கணும். அவங்க போய் சும்மா திருவண்ணாமலைக்கு செட் ஆகாதல்ல, எல்லா மாடும் செட் ஆகும். அவங்க போய் பராமரிக்கணும். அதாவது திருவண்ணாமலையில செட் ஆகிற மாடு இருக்கு, பெங்களூர்ல செட் ஆகாத மாடு இருக்கு. கண்டிப்பாண்ணா. பராமரிப்பு தான் மெயின். பராமரிப்பு தான் மெயின். ஓகே. கஸ்டமர் இருக்காங்கண்ணா. பேசிட்டு வந்துருவோம். பேசுறேன். அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா. ஆரணிலேருந்து வந்திருக்கோம். கௌதம் சாரை பார்த்து யூடியூப்ல பார்த்தோம். அவரை பார்த்து தான் நாங்கள் வந்து வாங்கினோம். நாங்கள் கேட்ட மாரி எங்களுக்கு மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே. திருப்தியா இருந்துச்சுண்ணா? மாடு பிடிச்சிருக்கு. திருவண்ணாமலை மாட்டுக்கும் சிந்தாமணி மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கண்ணா? புதுசாக வந்து வரோம். இப்போ தான் நாங்கள்
இதுக்கு மேல ஏன்னா அங்கேயும் நிறைய மாடு பார்த்துருப்பீங்க. நான் பார்த்து அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசமா பாக்குறீங்கன்னு? இல்ல அங்க விட மாடுங்க நல்லா திறமையா இருக்கு. நல்லா பாக்குறதுக்கு நல்லா குவாலிட்டியா நல்லா இருக்கு மாடு. எந்த பிரச்சனையும் இல்லை. அது இது இது வாங்கி போயிட்டு திருப்பி அடுத்து நாங்கள் வருவோம். பாப்போம் திருப்பி வாங்குவோம் மாடு. ஓகே. சந்தை எப்படி இருந்துச்சு? சூடா இருந்துச்சா? அப்படிங்க சந்தை ரொம்ப சூடு தாங்க. அவர் எப்படி பண்ணி கொடுத்தாரு? நல்லா பண்ண. ஒரு வாதாடினாரு. அவரும் எவ்வளோ காசு தான் கேட்குறாரு. பார்ட்டிங்க எங்க ஒத்துக்கல. அவரும் எவ்வளோ அரிசி தான் வாங்கி கொடுத்தாரு. போராடி தான் வாங்கினாரு. போராடி தான் வாங்கினாரு. ஓகே. ஏன்னா நீங்க வந்து புதுசு, இங்க மொழி தெரியாத இடத்துல வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு ஒரு யோசனையோட வந்திருப்பீங்க. பண்ணி கொடுத்தாரு. ஒரு அந்த பயம் இல்லை, தெளிவாக பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்த முறை வரலாம் நம்பிக்கை. அடுத்த முறை வரலாம். அடுத்த முறை வந்து வருவோம் நாங்கள். அடுத்த மாதம் ஒரு மாதம் 10 இல்லை 2 மாதம் 10 வருவோம். எத்தனை மாடு இருக்குண்ணா நம்ம கிட்ட? நம்ம கிட்ட 10 மாடு. 10 மாடு. ஆனால் இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி 2 மாடு இருக்கு. 2 மாடு இருக்கு. ஓகே. அதெல்லாம் எவ்வளோ கறக்குதுண்ணா? அதெல்லாம் 10 லிட்டர். வேலைக்கு 10. ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் எதிர்க்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டுருவோம். அவரு சொல்றாரு தாராளமாக இருக்குண்ணா. ஒரு 35 லிட்டர் சொல்லி தரலாம். 2 மாடு சேர்ந்தாண்ணா? 2 மாடு சேர்த்தி. ஓகே. அந்த அளவு தான் இருக்கும். ஆமாங்கண்ணா. தலைச்சங்கடேரி ஒன்று, அது ஒரு 17-18 வரும். இது ஒரு 20 லிட்டர் வரும். 2 லிட்டர் வச்சு கடிமை, கிளைமேட் டிஃப்ரெண்ட். ஒரு 35 லிட்டர் சொல்லி தரலாங்க. கொடுக்கலாம். ஓகே. ஸோ கஸ்டமர் ஹாப்பி. ஆமாங்கண்ணா. ஏன்னா புது இடத்துல வந்து எப்படி இருக்குமோ ஏதா இருக்கும்னு யோசிச்சு வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அவரே சொல்லிட்டாரு, நல்ல மாட்டுக்கு விலை, நல்ல மாட்டுக்கு நல்ல ரேட்டுன்னு நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அவர் சூடா இருந்துச்சு, கண்டிப்பா எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிங்க அப்படின்னு கண்டிப்பா சொன்னாரு. ஓகே. அதான் கஸ்டமர் விரும்பி வர்றது. கண்டிப்பாண்ணா. சரிங்க. அதே மாதிரி எடுத்து கொடுத்துட்டீங்க. மாட்டையும் கொடுத்துருமா? கொடுத்துலாண்ணா. தாத்தா வாங்க. சாமி கடவுள் அவனுடைய 50 லட்ச ரூபா முதல்ல அவனு தாத்தா. ஐயா பாத்தீங்கன்னா நேரமா வந்திருந்தாரு. ஆமாங்க. ஒரே ஒரு மாடு எடுத்திருந்தாரு. ஆமாண்ணா. சொல்லுங்க அவரை பத்தி. ஒரே ஒரு மாடு தலைச்சங்கடையில கேட்டிருந்தாரு. தலைச்சன்ல ஒரு 20 லிட்டர் வர மாதிரி, அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாரு. கொஞ்சம் பிளாக் மெஜாரிட்டியில் அதிகமாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, எப்படி இருந்துச்சு சந்தை? நல்லா இருக்கு. பொருத்தமான மாடு. என்ன பொருத்தம்? கஸ்டமர் விரும்புற அளவுக்கு வாங்கி. அப்படியா? ஓகே. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அவர்கிட்ட? ஃபர்ஸ்ட் டைம். ஈரோடு தான் ஃபுல்லா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, சிந்தாமணி ஃபர்ஸ்ட், ஈரோட்டையும் ஃபர்ஸ்ட். ஈரோட்டையும் ஃபர்ஸ்ட். ஏனால அவர் வாங்கி கொடுத்த பொருள் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதனால வந்துட்டீங்க. ஸோ சிந்தாமணியும் போலான்னு முடிவு பண்ணீங்க. ஓ. ஸோ இது வேலைக்கு என்ன மாதிரி கேட்டு வந்தீங்க? கறவை ஒரு அச்சல் ஊத்துற மாதிரி, அச்சல் கம்பெனி ஊத்துற மாதிரி. ஒரு வேலைக்கு எத்தனை லிட்டர் கறக்கிற மாதிரி கேட்டு? 20 லிட்டர் மாதிரி. ஓகே. தலைச்சன் தான் இது. அவ்வளோ வந்துருமாண்ணா? தலைச்சங்கடையினா ஒரு 20 லிட்டர் குறையில்லாம கறக்கும். காலையில 10, சாயந்தரம் 10 குறையில்லாம கறக்கும். அந்த அளவுக்கு மாடு இருக்கு. ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? பரவாயில்ல. ஓகே. சோகமா சொல்ற மாதிரி இருக்கு. டயர்டா? திருப்தியா தான் வாங்கி கொடுத்தாரு. ஓகே. அண்ணா அடுத்து எந்த ஊர்னா? அண்ணா ஆந்திரா குப்பம்ண்ணா. குப்பம். ஆமாண்ணா. சொல்லுண்ணா. 2 மாடு போகுதுண்ணா. ஓகே. நேக்கரா டைப்ல இருக்கேண்ணா? 2 வந்து ஜெர்மன் பிரீட்னா. ஜெர்மன் பிரீட்னா பியூர் ஜெர்மன் பிரீட்னு சொல்ல முடியாது. ஜெர்மன் பிரீட்ல கிராஸ். இந்த மாடு வந்து பல்லு போடலீங்க. பல்லு போடல. ஆமா. இந்த மாடு 2 பல்லுங்க. பாத்துங்க, பல்ல பார்த்தாவும் தெரியும். பாருங்க, பல்லே போடல. மில்க் டீத். ஆமாங்க. ஓகே. இது பாருங்க 2 பல்லு. 4 பல்லுங்க. ஓகே. ஏன் இது காட்டுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அதனால பல்லு போடாத கிடாரி ஒண்ணு, 4 பல்லு கிடாரி ஒண்ணு, ரெண்டுமே தலையீத்து கிடாரி. தலையீத்து. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ கஸ்டமர் இருக்காரு. கண்டிப்பா. போராடி தான் எடுத்தீங்க. ஆமாங்கண்ணா. வேலை படியாம தான் இருந்துச்சு. ஆமாங்கண்ணா. அவர்கிட்ட கேட்போம். பேசுங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ணா வணக்கம். சொல்லுண்ணா. இந்த மாடு வந்து பிடிச்சி போச்சு. மாடு பிடிச்சி ஃபர்ஸ்ட் வாட்டி இப்ப தான் வந்திருக்கோம். கௌதமன கிட்ட. ஒரு வாட்டி இது நல்லா சக்சஸ் ஆயிடுனா நெக்ஸ்ட் டைம் கூட வந்து வாங்கிக்கலாம். சக்சஸ் ஆயிடுச்சுனா மறுபடியும் வருவீங்க. ஓகே. என்ன பிளான் வச்சிருக்கீங்கண்ணா? பிளான் வீட்டான் மேக் இட் மார்க்கெட் வீட்டான். எப்படின்னா? வீட்டான் அப்பா பாத்து நான் தಗೊಂடிது நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. ஓகேண்ணா. ஸோ எப்படி இருந்துச்சுண்ணா மாடு? இந்த மாடை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லண்ணா. மாடு நல்லா தான் இருக்கு. சுத்தமாவே இருக்குது. இந்த வாட்டி சக்சஸ் நெக்ஸ்ட் டைம். ஓகே. அது என்ன சக்சஸ் ஆயிடுச்சுண்ணா? நல்ல மாடு தான் வாங்கி கொடுத்துருக்காரு. சந்தோஷமா சொல்லலாம்ல? ரெண்டுமே தலைச்சங்கடையாரி தானே? சொல்லுண்ணா. 2 தலைச்சங்கடையாரி தானே? அண்ணன் வாங்கிட்டாரு பிடிச்சி. அவர் வீடியோல பேச தெரியல, பாவம் தடுமாறாரு. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா வருவான்றாரு. கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னா. 2மே நல்ல குவாலிட்டி. மடி செட் பாருங்க. முன்னாடி தான் பார்த்தோம், பின்னாடி பாருங்க. இந்த அளவுக்கு தலைச்சங்கடையாரி, பல்லு போடாத கிடையாது. இது அது நல்ல மடி செட், நல்ல குவாலிட்டி. அடிக்கு ஒரு காம்பு. நம்ம எடுக்கிற மாடு எல்லாம் குவாலிட்டியா தானே இருக்கும். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம மாட்டுக்கு உண்டான விலை மட்டும் தான் நம்ம மாடு எடுத்து கொடுப்பாங்க. ஹையஸ்ட் ரேட் போறதில்ல. கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி மாடுக்கு என்ன விலையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாடு எடுத்து கொடுப்போம். 2மே நல்ல குவாலிட்டியான மாடு. தப்பு வராது. ஓகே. ஒரு 2 ஒண்ணா ஓட்டுங்கண்ணா. 2 ஓட்டுறேன்.
அதாவது இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு கண்டிப்பாண்ணா. மாடு ஓட்டும் போது தான் தெரியுது அது மதிப்பு. ரெண்டு நல்ல மடி செட்டு பாருங்கண்ணா. மாடை பல்ல பார்த்தோம், அடுத்து மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரெண்டுமே தலைச்சங்கடாரி. ரெண்டுமே தலைச்சனை. ஆமாங்கண்ணா. ஓகே. பல்லும் பாத்தீங்கன்னா 4 பல்லு ஒண்ணு. ஆமாங்க. பல்லு போடாத கிடரி மில்க் டீத் ஒன்று. ஓகே. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா. அதனால நீங்க டேட்டா செக் பண்ணி காட்டுங்க. கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. எவ்வளவு எதிர்பார்க்கலாம் இந்த மாடு? ஆனா ரெண்டு ஒரு 40 லிட்டர் இல்லைங்க கறக்கும். 40. ஆமாங்க. மாடை இவ்வளவு போய் சொல்லிட்டு 40 சொல்லிட்டீங்க. 40 லிட்டர் வரும்ண்ணா. கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு. கம்மியா தானே சொல்லுவோம், கம்மியா சொல்லி வச்சுக்கிறதா சந்தோஷங்க. சந்தோஷம். கண்டிப்பா. அதனால கம்மியா சொல்லிடலான்றீங்க. கண்டிப்பாண்ணா. ஓகே. கஸ்டமர் கொடுத்துலாமா? கொடுத்துலாண்ணா. சாமி கடவுளே, அண்ணா கொடுக்குற முதல்ல 50 லட்ச ரூபா முதல்ல வாங்கணும். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்புற சிவாஜி செப் பாக்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ சந்தையில வந்தாலே சிவாஜி செப் தான் கண்ணு. எல்லாரும் விரும்புறாங்களே இல்லையா, நான் விரும்புவேன். எதனாலண்ணா? பியூர் சிவாஜி ஹெச்எஃப்னா நமக்கு இதுல ஒரு பைத்தியங்கண்ணா. பைத்தியம். சிவாஜி ஹெச்எஃப் கிடைச்சா நம்ம விடுறதில்ல. ஒரு அடிக்ட் மாதிரி. ஆமாங்க, இதுல ஒரு அடிக்ட் மாதிரி. நம்ம டாப் குவாலிட்டியான மாடு சிவாஜி ஹெச்எஃப்ல வந்து 2 பல்லுங்கண்ணா. 2 பல்லு. ஆமாங்கண்ணா. பல்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓ, 2 பல்லு. 2 பல்லு பியூர் பிரீடுங்கண்ணா. ஓகே. நல்லா இருக்கிறதெல்லாம் சிவாஜி செப் கிடையாது. எல்லாமே சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்ல முடியாது. இது பியூர் பிரீடு ரெட் இன் ஜெர்சி. இதுதான் ஒரிஜினல் ரெட் இன் ஜெர்சிங்கண்ணா. நல்ல குவாலிட்டியான மாடு. நல்ல மாடு லென்த், ஹைட், வெயிட், நல்ல பிரீடு வைஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் அது. ஓ, ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். 2 பல்லுங்க. 2 பல்லு. ஆமாங்கண்ணா. தலை செகண்டரிலே ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டி கறக்கும். எஸ்என்எஃப் ஃபேக்டர் இந்த மாதிரி பிரீடு கிடைக்காதுங்க. மாடு குவாலிட்டி பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி பிரீடை சேர்த்த முடியாது. கண்டிப்பாண்ணா. இந்த குவாலிட்டி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது ஒசூர் போறாங்கண்ணா. ஒசூர் போகுது. ஆமாங்கண்ணா. ஓகே. கஸ்டமர் திருப்தி தான். கஸ்டமர் திருப்தி. ஓகேண்ணா. ஆனா சிவாஜி செப் பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாடு இருக்கு. ஆமாங்கண்ணா. இந்த 3 மாடு சேர்ந்து தான் போதும். 3மே ஒரே ஃபார்முக்கு தான் போகுதுங்கண்ணா. 3மே தலைச்சங்கடாரிங்க. 3மே தலைச்சனை. ஆமாங்கண்ணா. ஓ, கஸ்டமர் தானண்ணா? ஆமாங்கண்ணா. பேசிடலாமா? பேசிடலாண்ணா. அண்ணா வணக்கம். சொல்லுண்ணா. எங்கிருந்து வரீங்கண்ணா? ஒசூர்ல இருந்து வரோம். ஒசூர்ல இருந்து. ஸோ இன்னைக்கு அதிகமா ஒசூர் கஸ்டமர் அதிகமா இருந்தாங்க. ஆமாங்கண்ணா. ஆமாங்க. என்ன காரணம்ண்ணா? காரணம் இல்ல, எல்லாரும் ஒரு வாரம் வராங்க. திடீர்னு வர்றதா? கண்டிப்பா. பிளான் பண்ணிட்டு வர்றது இல்ல. ஆமாங்க. அமையிறது தான். கண்டிப்பா. சொல்லுண்ணா, நீங்க எப்படி போறீங்கண்ணா? ஃபார்மா எப்படிங்க? இல்ல, நான் வீட்டுக்கு தான். ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி செப் ஹெவி காம்படிஷனா இருந்துச்சு. வீடியோ எடுக்கும் போதே கூட ஒரு கஸ்டமர் வந்து நான் 10-20 பேர் வந்து கேட்டு போனாங்க. ஆமாங்க. குடுக்குறதான்னு சொல்லிட்டு. நல்ல பியூர் பிரீடுண்ணா. நீங்க இல்லன்ட்டீங்க ஒரேபடியா. சொல்லுண்ணா. அண்ணா சிவாஜி ஹெச்எஃப் கிடைக்கிறது ரேருண்ணா. நாங்க 3 மாடு ஒட்டி எடுத்தோம். தனியா ரேட்டு கேட்டு ரேட்டு ஜாஸ்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க 3 மாடு ஆவரேஜ் பண்ணி அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஆவரேஜ் பண்ணி. ஆமாங்க. ஓகே. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுண்ணா? நல்லா இருந்துச்சு. திருப்தியா பண்ணி கொடுத்தாரு. ஓகே. ஏன்னா 3மே 3 விதமான மாடு. 3 விதமான குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். அதனால உங்களுக்கு பிடிச்சது. ஓகே. சிவாஜி செப்ன்றது உங்க செலக்ஷன் அவரோடதா? ஏன்னா அதனால தான் எடுத்துருக்கேன். அது உங்க செலக்ஷனா? உங்க செலக்ஷன் தான். ஓகே. ஓகே. திருப்தியா பண்ணி கொடுத்தாரா? ஓகே. நல்லா பிடிச்சி போச்சு, அது வீட்டில் இருக்குன்னு சொல்லி. வாங்க தாத்தா, வாங்க பேசுங்க. என்னங்கய்யா? நமக்கு நல்லா பிடிச்சி போச்சு அந்த மாடு. எங்கள் வீட்டில் எவ்வளோ பேருக்காக அது அவங்களுக்கு பிடிச்சி கட்டிக்கிறது. ஓகே. அதனால நீங்களும் சொன்னீங்க. ஓகே. அவர் யாருங்க உங்களுக்கு? பையன். ஓகே. நீங்க 2 பேரும் தான் வந்தீங்களா? சரிங்க. நன்றிங்க. சரிங்க. கஸ்டமர் வந்து திருப்தியா சொல்லிட்டாங்க. ஆமாங்கண்ணா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சிட்டோம் நம்ம. கண்டிப்பாண்ணா. வேற ஏதாவது மாடு இருக்கா அப்படின்னா? அவ்வளோதான். நான் லோட் பண்ண டைம் ஆயிட்டு இருக்கு. லோட் பண்ணலாங்கண்ணா. வெயில் ஓவர் ஆயிட்டே இருக்கு. எல்லாம் பிரீடு மாடு. ஒசூர் கஸ்டமர்ல இருந்து தேனி வரைக்கும் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாண்ணா. ஏன்னா ரொம்ப தூரமும் இருக்கு. கண்டிப்பா. ரொம்ப பக்கமும் இருக்கு. ஆமாங்கண்ணா. ஸோ அதனால நேரமா போனா அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பா. மாடு சேஃபா போய் சேரும். கண்டிப்பா. ஸோ அதனால இன்னைக்கு வீடியோ முடிச்சிடலாங்கண்ணா. ஸோ இன்னைக்கு வந்து திருப்தியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா எல்லா கஸ்டமருக்கும் அவங்க ஃபேவரட்டான மாடுகள் வந்து கிடைச்சது. உங்களுக்கு திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்தாச்சு. அவங்க பட்ஜெட்லயே அமைஞ்சதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா. ஒரு சிலர் கஸ்டமர் ரேட் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாலுமே கண்டிப்பா அதையுமே அனுசரணையா வாங்கி கொடுத்தீங்கன்றதையும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ எல்லாருக்குமான சந்தேகம் வந்து இன்னைக்கு சிந்தாமணி அமைஞ்சது. கண்டிப்பாண்ணா. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுண்ணா? பரவாயில்லைங்கண்ணா. பரவாயில்ல. திருப்தியா இருந்துச்சு. கண்டிப்பா. ஓகே. ஒவ்வொரு மாடை அனுப்பிச்சு விடுவோம். சரிங்க. அடுத்தடுத்து வரங்கள தொடர்ந்து பார்ப்போம். பார்க்கலாம். நன்றிண்ணா.